அது அம்மாவுக்கு விசுவாசம் இல்லைன்னா அம்மா எப்படி முதலமைச்சர் ஆக்குனாங்க, 2 வாட்டி முதலமைச்சராக இருக்குனாங்க. விசுவாசம் இருக்கிறதுனால தானே முதலமைச்சர் ஆக்குனாங்க. அது மட்டும் இல்லை, யார் விசுவாசத்தை பற்றி பேசணும்ன்ற ஒரு விவரம் இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பேச முடியாது. சின்னம்மாவுகளுக்கு பதவி கொடுத்தாரு, இவர்களுக்கு அம்மா சின்னம்மா கொடுத்தாங்க. அதை திருப்பி கொடுக்கல. திருப்பி அந்த அம்மாவை தவறாக பேசுகிறாரு, அநாகரிகமாக பேசுகிறாரு. அப்புறம் இருக்கையில் விசுவாசத்தை பற்றி யார் பேசணும்ன்ற ஒரு விவரம் இருக்குல்ல. தொண்டர்கள் தான் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தோற்கடிச்சாங்க. யாருடைய தொண்டர்? அதிமுக தொண்டரே இல்லையே. எங்க அதிமுக தொண்டரே அங்கே இல்லையே. பூராமே ஐயாவோட எல்லாருமே தொண்டர்கள் தான் இங்கே எல்லாம் இருந்து வேலை பார்த்து 3.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் அவங்க மட்டும் 70,000 சில்லரை வாங்கியிருக்காங்க? அதிமுக கட்சி வச்சிருக்கிறவர், வேட்பாளர் ரெட்டலையில் போட்டவர் 15 நாளில் ஒரு பலாப்பழ சின்னத்தை கொடுத்து இவர் எடப்பாடியில் கொடுத்து 3 லட்சம் ஓட்டு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ரெட்டலைக்கு எதிராக போட்டு போட்டது ஓபிஎஸ் ஒரு சுயநலவாதி, மத்திய அமைச்சர். அந்த சூழ்நிலையை யார் உருவாக்குனது? யார் உருவாக்குனது? ரெட்டலையில் நாங்கள் தான் ஒன்றா சேரணும்னு தான் ஐயா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை வாட்டினாலும் அதானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழில் தானே சொன்னார். அவர் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் இரட்டை இலட்சத்துக்கு எதிராக போட்டிட்டாரு. அதனால உருவாக்குனது அவர் மேல குற்றம்ல. நாங்க சொல்றோம் உருவாக்குறதே யாரு சொல்றது? தவறு செய்தக்கல்ல தூண்டி வருவது தான். இதெல்லாம் தூண்டி விட்டு அவரை இன்னைக்கு இந்த சுயேட்சை சின்னத்துல நீக்கி வைக்கிற அளவுக்கு ஆளாக்கி விட்டது யாரு? இதே எடப்பாடி தான். எடப்பாடி இப்போ நாங்கள்லாம் அம்மா கொடுத்து போன அந்த கட்சியை காப்பாற்றி இருக்கிறோம். தொண்டர்கள் தான் கட்சியை காப்பாற்றினாங்க, வேற யாருமே கிடையாது சொல்றாரு. அதாவது இவர் எங்க கட்சியை காப்பாத்தினாரு? கட்சியை காப்பாத்தினா ஒரு 20 இடத்துல என்னாலும் பிடிச்சிருக்கலாம்ல, எம்பி சீட்டில் ஜெயிச்சிருக்கலாம்ல. பூரா டெபாசிட் இழந்து போய் கிடைக்க கட்சியை காப்பாற்றுற ஒரு டெபாசிட் இழக்க வைப்பாரு. இதே எங்கள் ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஐயா இருந்திருந்தாருன்னு சொன்னால் இன்னைக்கு 40-30 இதே திமுக எப்படி 40 சீட்டு பிடிச்சா அதே மாதிரி 40 சீட்டை நாங்கள் எடுத்து கொடுத்துருப்போம்ல. சும்மா மக்களை எடப்பாடி கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கட்சியில் பிரிஞ்சு சென்றவங்க எல்லாத்துக்குமே ஓபிஎஸ் நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அது வேணும்னா அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களை மிரட்டுறதுக்காக சொல்லுவார். ஐயா ஓபிஎஸ் ஐயா இல்லாமல் அதிமுக இல்ல அடுத்து சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு பிடிக்க முடியாது. இப்போ இருக்கிற மந்திரியே, முன்னாள் மந்திரியே, எம்எல்ஏ, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே நின்று வெற்றி பெற முடியாது. தொண்டர்களே அதிருப்தியில் இருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு மதுரையில் 2வது இடத்துல பிஜேபி வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? போன தடவை ராசன் செல்லப்பா பையனை போட்டாரு, அவரு தோல்வியை விட்டுறாரு. அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் சும்மா இவர் பதவியில் இருக்கணுன்றதுக்காக ஐயா ஓபிஎஸ் வெளியேற்றி வரக்கூடாதுன்னு சொன்னால் கட்சி அழிஞ்சு போயிருமே.